அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்வால்ட் பம்ப்ஸ் ஐபிஓ. இந்த வீக்கு ஒரு ஐபிஓ வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் அந்த ஐபிஓட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, அவருடைய லாட் சைஸ் என்னென்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் இதோடைய கேபி இண்டெக்ஸ் அது எல்லாமே என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபைனலாக இதோடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையான்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் என்ன லேர்ன் பண்ணேன், நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் நிஃப்டி ஜோன் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங்ஸ்க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே வந்து நம்ம வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் இது வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆஸ்வால்ட் பம்ப்ஸ் ஐபிஓ. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ்வால்ட் பம்ப்ஸ் ஐபிஓ வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பம்ப்ஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் சோலார் பம்ப்ஸ், சப்மர்சிபிள் பம்ப்ஸ் அண்ட் மோனோபிளாக் பம்ப்ஸ், ப்ரெஷர் பம்ப்ஸ், சீவேஜ் பம்ப்ஸ், எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ், சப்மர்சிபிள் வைண்டிங்ஸ், ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் எல்லா பம்ப்ஸுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் இந்தியாவில் வந்து என்னன்னா ஒரு க்ரோவிங் ஒரு பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இருக்காங்க. த கம்பெனி ஹேஸ் யூனிக் இன்டெகிரேட்டட் பிளான்ட் வித் வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் லெவலில் இவங்க என்ன பண்ணால் ஒரு யூனிக் இன்டெகிரேட்டட் பிளான்ட் வந்து இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 41,000 ஸ்கொயர் ஃபீட் மீட்டர்ஸில் இவங்க பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனி ஹேவிங் த ISO 9001 2015 சர்டிஃபிகேட் கம்பெனியும் வந்து இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ISI மார்க்டு அண்ட் BEE மார்க்டு சர்டிஃபிகேஷன் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஓன் இன்ஹவுஸ் பிளான்ட் என்னென்ன இன்ஹவுஸ் பிளான்ட்டில் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் டை காஸ்டிங் பிளான்ட், ஆட்டோமேட்டிக் வைண்டிங் யூனிட், கேபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட், CI காஸ்டிங் பிளான்ட், எலக்ட்ரிக்கல் ஸ்டாம்பிங் யூனிட், enable wire plant, injection planting molding plant, investment casting plant, packaging unit, SS pipe plant, thrust bearing plant, வைண்டிங் ஒயர் பிளான்ட். ஸோ இது எல்லா பிளான்ட்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய என்னென்னா ஐபிஓ நம்ம இப்போ வந்து ஐபிஓட டீட்டெயில்ஸ்க்காக நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு ஸோ ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் 13 ஜூன் 17 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 days இருக்கும். ஜூன் 13, 14, 15 வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ 16, 17 ஸோ 3 நாள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இன்னும் டிஸ்டிங் ரேட் வந்து என்னென்னா டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹1 per ஷேர் அப்படி வந்து வச்சுருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹584 ₹614 per ஷேருக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு 24 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1387 கோடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவில் வந்துட்டு 890 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் வந்து பார்த்திங்கன்னா OFSல வந்து பார்த்திங்கன்னா 497 கோடியும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ டைப் வந்து புக் பில்டிங் ஐபிஓ, மெயின் போர்டு ஐபிஓ தான் வந்துட்டு லிஸ்டிங் அட் BSE அண்ட் NSE ரெண்டுத்துலையுமே வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் இஷ்யூஸ் வந்து இத்தனை ஷேர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் ஐபிஓவில் வந்துட்டு ஐபிஓ வழியாக இவங்க வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஓப்பன் டேட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்துருக்கோம். 13 17 வரைக்கும் பண்ணலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இது வரைக்கும் எல்லாமே டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 18 நமக்கு ஐபிஓ கிடைச்சிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் நமக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜூன் 19 அன்றைக்கி நமக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. கிரெடிட் ஆஃப் ஷேர் சப்போஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த லாட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜூன் 19 Thursday அன்றைக்கி நமக்கு கிரெடிட் ஆஃப் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து வந்துடும். டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 20 ஃப்ரைடே அன்றைக்கி நமக்கு வந்து லிஸ்டிங் வந்து நடந்துடும். ஸோ UPI சப்போஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 17th அன்றைக்கி நம்ம வந்து முடிச்சிருப்போம். 17th அன்றைக்கி ஈவினிங் 5 PM நம்ம என்ன பண்ணியிருக்கணும், UPI நம்ம வந்து கூகுள் பே சம்திங் என்ன UPI வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த UPIயில் வந்துட்டு 5 PM நம்ம வந்து க்ளோஸ் மேண்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அமௌண்ட் வந்துட்டு. அதுக்கப்புறம் ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டில் மினிமம் ஒரு லாட்டில் வந்து மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஒரு லாட்டோட வேல்யூ ₹14,836 நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். ஸோ ஸ்மால் HNI மேக்ஸிமம், பிக் HNI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் HNI மினிமம் வந்து 14 லாட் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்மால் HNI மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 லாட் வரைக்கும் அவங்க வந்து பண்ணலாம். பிக் HNI வந்து பார்த்தீங்கன்னா 68 லாட் மேலேருந்து அவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2022, 23, 24,
31 டிசம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெட் ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. 24 கோடி, 59 கோடி, 160 கோடி, இது எல்லாமே என்னென்னா க்ரோஸில் இருக்குது வேல்யூஸ் வந்துட்டு. நான் இங்கே மென்ஷன் பண்ணோம், மறந்துட்டேன். 160 கோடி அண்ட் 378 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 16 கோடி, 34 கோடி, 97 கோடி, 216 கோடி. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிராஜுவலாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பாரோயிங் அவங்ககிட்ட இருக்குது 87, 59 கோடி, 75 கோடி, 346 கோடிக்கு அவங்க வந்து பாரோயிங்ஸும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கேபிஐ, இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸாக வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ ROCE 81.85%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.42, RONW வந்து பார்த்தீங்கன்னா 88.73%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 12.83, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 38 ரூபா 14 காசுகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ ஐபிஓக்கும் போஸ்ட் ஐபிஓக்கும் இபிஎஸ் வேல்யூ பிஇ வேல்யூ எப்படி வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இபிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9.82 இருந்துட்டு ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் 25.35 வந்து மாறும். பிஇ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 62.54 இருக்குது. 62.54 இருக்கிறத போஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 24.22 வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஐபிஓக்கு வந்து உள்ளே போகிறோம்னா ஸோ 2 திங்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். ஒன்று, நம்ம லாங் டர்மாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறோமா. அப்படி இல்லைனா நான் ஜஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஜஸ்ட் அதை மட்டும் நான் கேப்சர் பண்ணிவிட்டு நான் வெளில வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போதைக்கு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வாட்ச் வெப்சைட்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 8% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 10/2025 படி இன்றைக்கி டேட்டில் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸ் நமக்கு இன்னும் 2 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, 2-3 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்ளை பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மதிப்பு நம்ம பார்க்கும்போது 8% இருக்குது. 8லேருந்து ஒரு 10% இருக்குது அப்படின்னா மேபி ஒரு +or-10% வந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஐபிஓ லிஸ்டிங் பார்க்கும்போது மோரலஸ் நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து லிஸ்டிங் வந்து வருமா, லிஸ்டிங் இந்த சென்ஸ் லிஸ்டிங் கெயின் வந்து இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஸோ நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஐபிஓக்கான வீடியோ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.